சார், ஒரு கதை சொல்லட்டா? ஐயோ, இதுக்கு ஒரு இடம் கிடைக்க மாட்டேக்கே. இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. இந்த இருக்குப்பா. சபா. அதெல்லாம் இருக்காதுப்பா. டேய், லூசாடா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? தமிழ்மாறன் தானே? என்னடா பிரச்சனை? லைஃப்ல சூசைட் பண்ண அளவுக்கு உங்களை சுத்தி அத்தனை பேர் இருந்தும் யாருமே இல்லைங்கிறது தனிமையை ஃபீல் பண்ணிருக்கீங்களா? பிடிக்காத பண்ணி பண்ணி அழுத்து போய் பிடிச்சதை பண்ண ஒரு சின்ன சான்ஸ் கிடைக்காத ஏக்கத்தை ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நான் சாகிறதுக்கு முன்னாடி எதெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் கடைசியாக ஒரு தடவை நினச்சி பார்த்துக்கிறேன். நேற்று நைட்டு ரெக்வஸ்ட் வந்துச்சு, நான் அக்செப்ட் பண்ணல. டேய், மாப்பிள்ள, அவங்களுக்கு ஒரு கவிதை எழுதி தெரியாடா? மாப்பிள்ள நானா? ஓ, நீ தான் எதுக்கு ஆக மாட்டேல. சரி, நான் வேற யாராவது வச்சு எழுதிக்கிறேன். வரட்டாவுமே. வர ஓடவே முடியலடா. நீ ஏன் எப்படி சொல்ற? அவனை பாரு. ஒன்னாலாம் ஒரு ரவுண்டு ஓட முடியுமாடா? நீ எல்லாம் ஏக்கடா கிரவுண்டுக்கு வர. நீ பாடா, நம்ம போகண்டா. ஓ, நீ தான் எதுக்கு ஆக மாட்டேல. சரி, நான் வேற யாராவது எப்படி சொல்ற? வரட்டாவுமே. பாடா, நல்லா ஒரு ரவுண்டு ஓட முடியுமாடா? நீ எல்லாம் ஏக்கடா கிரவுண்டுக்கு வர. டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. நீ என்ன நினச்சிட்டு இருக்க? இங்கே எல்லாரும் ஒன்றா ஒத்துமையாக இருக்க நினச்சிட்டு இருக்கியா? அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலாக சொல்ல போனால் எல்லாருமே ஒன்றை மாதிரி தான்டா. அவங்க கூட்டத்துக்குள்ளே வேற வேறையா இருக்காங்க. நீ கூட்டத்தை விட்டுட்டு வேறையா இருக்க. சரி விட்றா, யாருக்கு தான் பிரச்சனை இல்லை? இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்குது. அது மாதிரி உனக்கு ஒரு பிரச்சனை, அவ்வளோதானே? ஆமாம், எல்லாமே எனக்கு பிரச்சனை தான். எல்லார மாதிரியும் என்னால் இருக்க முடியல. அதான் என் பிரச்சனை. ஆக்சுவலி நான் ஏன் எல்லாருமா இருக்கணும்? நான் நானாக இருந்த போல தான். அப்படிதான் உன் பிரச்சனையா? அப்படியும் வச்சுக்கலாம். சரி, நான் உனக்கு ஒன்று சொல்லிட்டா. இந்த உலகத்தில் எல்லாருக்கிட்டையும் பொதுவாக இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? டிசபிலிட்டி. இயலாம தான்டா. எல்லாராலையும் எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்டாக இருக்க முடியாது. ஒருத்தன் நல்லா பாடுவான், அவனுக்கு ஆட வருமானு தெரியாது. ஒருத்தன் நல்லா ஆடுவான், அவனுக்கு பாட வராது. ஒருத்தன் நல்லா படிப்பான், அவனுக்கு வேற என்ன தெரியும் நினச்சிக்கிட்டு இருக்க? ஒருத்தரோட டிசபிலிட்டி தான் இன்னொருத்தனுக்கு சான்ஸாக அமையுது. உன்னோட சான்ஸை நீ தான் தேடணும். ஓகேவா? ஆமாம், உனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டு? சொல்லுங்கப்பா, கூப்பிட்டீங்களா? டேய், என்ன தாண்டா உன் பிரச்சனை? ஏன்டா வெட்டியா ஊரை சுற்றி திருற? லைஃப்பில் என்னதே பண்ணணும்னு நினைக்கிற? என்னதே உன் லட்சியம்? இல்லைப்பா, எனக்கு நடிக்கணும்னு ஆசை. நல்லா நடிப்பேன். கிளிப்ப முதல்ல உருப்புறக்கு என்ன வழின்னு அதை பாடுறா. நடிக்க போகிறேன், கிளிக்க போகிறேன்னு முதல்ல உருப்புறக்கு என்ன வழியோ அதை முதல்ல பாரு. டேய், நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டடா. சொன்னால் கேளுடா. ஆக்டிங், எனக்கு நடிக்கணும்னு ஆசை. நான் நல்லா நடிப்பேன். அப்படியா? சூப்பர்ரா. அப்புறம் நான் டைப் பண்ண வேண்டியதானே? நானா? நீ தான்டா. உனக்கு என்னடா குறை? ட்ரை பண்ணுறா. இல்லை, அதுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கணும். எனக்கு யாரையுமே தெரியாது. டைரக்டர், கேமரா, செட்டப்னு ஒரு பெரிய பெரிய இதே வேணும். என் நினைப்பு இதை யாரெல்லாம் பண்ணுவா? சரி, எந்திரி. இப்போ ஆக்டிங் அவ்வளோ இருக்கா? நான் ஒரு சான்ஸ் ஆக்ட் பண்ணுறியாடா? கண்டிப்பா. வாடா வாடா வாடா. ஒரு நிமிஷம் அங்கே போய் நில்ல. நான் உன் டேரக்டர், நீ தான்டா என் ஹீரோ. இதான் உன் கேமரா. சொசைட்டிக்கு என்ன சொல்ல நினைக்கிறியோ ஆக்டிங் மூலியமா சொல்றா. டிசபிலிட்டி, இயலாம. என்னால் முடியும், ஆனால் அதை பண்ண யாரும் சான்ஸ் கொடுக்கல சார்.
நான் இந்த சொசைட்டியை ஒதுக்கல சார், இந்த சொசைட்டி தான் என்ன ஒதுக்குனுச்சு. நான் எது பண்ணாலும் வேஸ்ட்டு, தகுதி இல்லை, பண்ண மாட்டேன், உனக்கு அதெல்லாம் உருப்படவே மாட்டேன்னு சொல்லி வாய்ப்பே கொடுக்காம எப்படி சார் முடிவு பண்ணீங்க நான் வேஸ்ட்டு அப்படின்னு? சார் எங்கள் வீட்டில் போய் நான் ஆசையாக போய் சொன்னேன், அப்பா நான் நடிக்க போகிறேன், நீலாம் அதுக்கு ஒத்து வர மாட்டேன், உனக்கு அதெல்லாம் செட் ஆகாது. அந்த பையன் இன்ஜினியரிங் படிக்கிறான், இந்த பையன் மெடிக்கல் படிக்கிறான், நீயும் அதே மாதிரி படி. ஏன் சார் ஏன் சார்? எனக்கு இந்த சொசைட்டிங்கிற குண்டு சட்டிகளை குதிரை ஓட்ட சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். மற்றவங்க மாதிரி 9 to 5 வேலை பார்த்துக்கிட்டு டிகிரி வாங்கிட்டு எனக்கு அந்த வாழ்க்கை வேணாம் சார். நான் நடிக்க போகிறேன் எங்கள் வீட்டில் சொல்லும்போது எங்கள் வீட்டில் ஒதுக்குனேன், இந்த சொசைட்டின்னு ஒதுக்குனுச்சு, என் ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒதுக்குனேன். இவ்வளோ ஏன் சார்? நான் நம்பினவங்களே நீங்கள் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க சார். நீங்கள் நினைக்கலாம் என்னடா சொசைட்டி ஒதுக்காண்டி ஒரு பையன் சாக போகிறேன் சார். ஒருத்தன் இல்லை சார், ஒரு கூட்டமே ஒதுக்குது சார். நான் வெறும் ஒரு துளி தான் சார். என்ன மாதிரி கோடிக்கணக்கான எப்படி வாய்ப்புகள் தெரிய அழைச்சிக்கிட்டு இருக்கேன். நான் இறந்தாச்சும் அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் சார் சாகும். உங்களுக்கு புரியாது சார். எல்லாருமே இருந்தோம் தனியாக ஃபீல் பண்ணியிருக்கீங்க, கோடி பேர் இருந்தோம் அனாதையாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஏய் நிமிந்து பாடுறா. கதை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லவே இல்லையே சார். என்னப்பா சாக போகிற சிங்கத்தோட கதையா? ஆமாம் சார், சாக போகிற சிங்கத்தை எங்கேயோ இருந்து வர்ற காற்றை காப்பாற்றுறதா சார் கதை. சார் கதை எப்படி சார் இருந்துச்சு? வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி டைரக்டர்.